அல்ஹம்துலில்லாஹி கஃபா ஸலாமுன் அலா இபாதிஹி அல்லதீன இஸ்தஃபா அம்மா பஅத். அடுத்ததாக அஹ்லுஸ் சுன்னத்துல் ஜமாத்திலேயே பெரும்பாவர்கள் செஞ்ச விஷயத்தில், பெரும்பாவர்கள் செய்தவர்கள் விஷயத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும், அவர்கள் சம்பந்தமாக நாம் என்ன நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாக வருகிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்தில் பெரும்பாவம் செய்தவர்கள் அல்லாஹ்வை மட்டும் வணக்கத்திற்குரியவனாக ஏற்றுக்கொண்டு இணை வைக்காமல் மரணித்தால் அவர்கள் நரகில் நிரந்தரமாக தங்கியிருக்க மாட்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தில் உம்மத்தில் இருக்கிறார் ஒருத்தர், பெரும்பாவம் செஞ்சிட்டாரு, ஆனால் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் மரணிச்சிட்டாருன்னா அவர் நரகத்துக்கு போக மாட்டார், நரகத்தில் நிரந்தரமாக இருக்க மாட்டார். அவர்கள் மன்னிப்பு தேடாமல் இருப்பினும் சரியே, தௌபா செய்யாட்டாலும் பரவாயில்ல, ஆனால் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களாகவும் அவனை அறிந்தவர்களாகவும் மரணித்திருக்க வேண்டும் என்பது நிபந்தனை. இத்தவர்களே அல்லாஹ் தன்னுடைய நாட்டத்திற்கும் ஞானத்திற்கும் ஏற்ப நடத்துவான். அவன் நாடினால் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கி பாவங்களை அகற்றி விடுவான் என அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அவன் தான் இணை வைத்தவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், இவர் அல்லாத மற்ற அனைவர்களையும் நாடினால் மன்னிப்பான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ பெரும்பாவம் என்றால் என்ன? அல்லாஹ்விற்கு இணை வைத்தல் மற்றும் சிறிய பாவங்களை தவிர மற்ற அனைத்து பாவங்களும் பெரும்பாவங்களாய் ஆகும். உதாரணமாக பெற்றோருக்கு மாறு செய்வது, விபச்சாரம், திருடுதல், மது அருந்துதல், வட்டியை உண்ணுதல், அநியாயமாக பிறரை கொலை செய்தல், போதைப் பொருட்களை பயன்படுத்துதல், இவைகள் எல்லாம் பெரும்பாவமாகும். பெரும்பாவம் செய்தவர்கள் விஷயத்தில் அஹ்லுஸ் சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கை என்னவெனில், மூமின்களில் பெரும்பாவம் செய்தவர் காஃபிர் அல்ல, மாறாக பலகீனமான ஈமான் உள்ளவராவார். இவர்கள் தாம் செய்த பெரும்பாவத்திற்கான தண்டனைகளை நரகில் அனுபவித்த பின் அல்லாஹ்வின் அருளாலும் பரிந்துரை செய்பவரின் பரிந்துரையாலும் சொர்க்கத்திற்கு சென்று விடுவார்கள். இதுவே உண்மையான சத்திய கொள்கையாகும். ஏனெனில் எவருடைய உள்ளத்தில் அணு அளவு ஈமான் இருக்குமோ அவர் நிரந்தரமாக நரகில் இருக்க மாட்டார். அவர் ஷிர்க்கை தவிர எவ்வளோ பெரிய பாவத்தை செய்திருந்தாலும் சரியே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவருடைய உள்ளத்தில் அணுவளவு ஈமான் இருக்குமோ அவர் நரகத்திலிருந்து வெளியாகி விடுவார். அடுத்து 83வது, அல்லாஹ் தன்னுடைய ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பொறுப்பேற்று இருக்கிறான். அவர்களை ஒருபோதும் நஷ்டவாளிகளாக ஆக்க மாட்டான். எவர்கள் அல்லாஹ்வை மறுத்து அவன் நேர்வழியை விட்டும் வழித்தவரை நஷ்டமடைந்து ஈருலகிலும் அவனுடைய பாதுகாப்பை பெறவில்லையோ அவர்களை போன்று தன்னை ஏற்றுக்கொண்டவர்களை அல்லாஹ் ஆக்க மாட்டான். காஃபிர்கள்ட்ட நடக்கிற மாதிரி அல்லாஹ் முஸ்லீம்கள்ட்ட நடக்க மாட்டான். 84வது, அல்லாஹ்வே இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்களின் பாதுகாவலனே, நாங்கள் உன்னை இஸ்லாமுடன் சந்திக்கும் வரை அதன் மீது எங்களை உறுதிப்படுத்துவாயாக. அடுத்ததாக 85வது தொழுகை சம்பந்தமாக வருகின்றது. இப்போ ஜமாத்துடைய தொழுகையில் பொறுத்த வரைக்கும் இமாம் நல்லவராக இருந்தாலும் சரி பாவியாக இருந்தாலும் சரி அவருக்கு பின்னாடி நின்று தொழுகுவோம். அஹ்லுஸ் சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கையின் அடிப்படையில் ஒரு இமாம் பாவியாக இருந்தாலும் அவர் பின்னாடி நின்று தொழ வேண்டும். அதே மாதிரி ஒரு பாவி இறந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்த வேண்டும். ஏன்னா தொழுகை நடத்துகிறவர் தீயவர் என்ற காரணத்தினால நம்ம தொழுகாமல் விட்டுட்டோம்னா, அவர் பின்னாடி நாங்கள் தொழுக மாட்டோம்னு புறக்கணித்தோம்னா இதை விட பெரிய பெரிய குழப்பம் உண்டாகும். இதை விட பெரிய குழப்பம் உண்டாகும். அந்த பெரிய குழப்பம் உண்டாகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவர் பின்னாடி நின்று தொழுகலாம். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் போன்ற பாவியான அநியாய ஆட்சியாளனுக்கு பின்னால் நின்று அப்துல்லா இப்னு உமர், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹும் போன்ற சஹாபாக்கள் தொழுதிருக்கிறார்கள். மேலும் இது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு முஸ்லீமுக்கு பின்னால் தொழுவது உங்கள் மீது கடமையாகும், அவர் நல்லவராக இருந்தாலும் சரியே கெட்டவராக இருந்தாலும் சரியே. புகாரில் வந்திருக்கு. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் பல சஹாபாக்களை கொலை செஞ்சவர், பல சஹாபாக்களை அவதூறு பரப்பியவர், மிகப்பெரிய அநியாய கொலைகாரர். அவருக்கு பின்னாடி நின்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தொழுதிருக்காங்க.
ஏன் அது சம்பந்தமாக சொல்லியிருக்காங்க, அவங்க பின்னாடி தொழுகிறத புறக்கணித்து அதை விட பெரிய ஃபித்னா உண்டாகும், அதை விட பெரிய ஃபித்னா உண்டாகும். அந்த ஃபித்னாவை கவனித்து பார்க்கும்போது தொழுகிறது எவ்வளவோ மேல். அதே போன்று ஒரு பெரிய பெரிய பாவியாகவே இருந்தாலும் சரி, அவர் இறந்துட்டார்னா அவருக்கு ஜனாசா தொழுகை நடக்கும். இன்றைக்குள்ள காலத்தில் மிக முக்கியமான விஷயம். அல்லாஹ் பாதுகாக்கணும். முஸ்லீம்களை நிறையா பேர் சூசைட் பண்ணுறாங்க, தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. நாட்டப்படி அவங்களுக்கு மௌத்தும் வந்துடுது. அப்போ அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்த வேண்டும். ஜனாசா தொழுகை அவங்களுக்கு மற்றவங்களுக்கு எப்படி நம்ம குளிப்பாட்டு ஜனாசா தொழுகை நடத்துகிறோமோ அதே மாதிரி தான் தற்கொலை செஞ்சுருந்தாலும் சரி, வேறு விஷயங்களில் ஒரு பெரும் பாவியாக எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுருந்தாலும் சரி, ஷிர்க்குங்கிறது அவர்கிட்ட இருந்து சாபித்தாகாத வரைக்கும், அவர் இறைவனுக்கு இணை வச்சுட்டாருங்கிறது நமக்கு உறுதியாகாத வரைக்கும், அவர் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் அவருக்கு ஜனாசா தொழுகை தொழுவது கட்டாயம். அவர் இமாமாக இருந்தால் அவரை பின்பற்றி தொழுவது கட்டாயம். அதே போன்று அஹ்லுஸ் சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கையில் 86வது, இந்த முஸ்லிம்களில் யாராவது ஒருத்தரை நம்ம சொர்க்கத்துக்கு தகுதியானவர் என்றோ நரகத்துக்கு தகுதியானவரோ என்று கூற மாட்டோம். உங்களுக்கு தான் நரகம்தான் உண்டாகும், அவருக்கெல்லாம் நரகம்தான் கிடைக்கும் அப்படி நம்ம யாரையும் சொல்ல மாட்டோம். அவர்களிடம் இறை நிராகரிப்பு, இணை வைத்தல், நயவஞ்சகம் போன்ற செயல்கள் வெளிப்படாமல் இருக்கும்போது அக்குற்றங்களை அவர்கள் மீது சுமத்த மாட்டோம். அவர்கள் ரகசியங்களை அல்லாஹ்விடமே ஒப்படைச்சிரும். ஒருத்தர் பெரும்பாவம் செய்கிறதா பார்க்குறோம், அல்லது ஒருத்தர் பெரும்பாவம் செஞ்சுட்டாருன்னு நமக்கு தோணுது, செய்தி வருது. இப்போ நம்ம என்ன செய்யணும்? அதை அல்லாஹ்விடம் ஒப்படைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்கள் சொர்க்கவாசின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சொர்க்கவாசிகளை தவிர வேற யாரையுமே நம்ம சொர்க்கவாசின்னு சொல்ல மாட்டோம். ஒருத்தர்கிட்ட பெரும்பாவம் நடக்கலை, மக்கள் எல்லாம் சந்தேகம் படுறாங்க அவர்கிட்ட இருந்து பெரும்பாவம் நடந்துருச்சுன்னு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா அதை அப்படியே விட்டுறணும். துருவி விசாரணை செய்யக்கூடாது, அதை அல்லாஹ்விடம் ஒப்படைச்சு விட வேண்டும். காரணம், வெளிப்படையான விஷயங்களை முன்வைத்து தான் எந்த ஒரு காரியத்தையும் முடிவு செய்யும்படி நமக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. வெளிப்படையான விஷயங்களை வச்சு தான் முடிவு செய்யணும். எதையும் துருவி ஆய்வு செய்கிறது, ஆராய்ச்சி செய்கிறது, விசாரணை செய்கிறதுக்கு அனுமதி இல்லை. அவர்கள் மீது தப்பெண்ணம் கொள்வது இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. துருவி ஆராய்ச்சி செய்வது தடுக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரம் மினல் தன், அதிகமான சந்தேகங்கள்லேருந்து விலகிடுங்க. என்னங்க, அதிகமாக சந்தேகப்படுறதுலேருந்து தவிர்ந்துடுங்க. ஏன்னா சந்தேகங்களில் சில சந்தேகம் பாவமாக இருக்கிறது. சந்தேகத்தில் இன்ன பாலல்லன்னி இஸ்மி, நாங்கள் சந்தேகங்களில் சில சந்தேகம் பாவம், அது சந்தேகப்பட்டாலே பாவம் எழுதப்பட்டுரும். அப்படிப்பட்ட சந்தேகங்களும் இருக்கிறது. அதனால் சந்தேகப்படுவதை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அஹ்லுஸ் சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கை என்னென்னா, வெளிப்படையாக பார்த்துட்டு அவருடைய வெளிப்படையான அமல் கரெக்டாக இருக்குதா அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே விட்டுறணும். அவர் மறைமுகமாக எதனால் செஞ்சார், எப்படி செஞ்சார், ஏன் செஞ்சார், இப்படியெல்லாம் யோசிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. அதே மாதிரி முஸ்லீம்களில் அல்லாஹ் குர்ஆனில் யாரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறானோ, கிஸ்ஸாஸ் அடிப்படையில் யாரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கானோ அவர்களை தவிர மற்ற யாரை எதிர்த்தும் வாள் ஏந்தக்கூடாது. அவர்களை தவிர யாரையும் நம்ம பழி வாங்குவதன் அடிப்படையில் என்னங்க, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை கொலை செய்கிறது, பழி வாங்குவது கூடாது. அல்லாஹ் தஆலா சில இடங்களில் கொலை செய்வதை கூடும் என்று சொல்லியிருக்கான். அது கொலை செய்வது கிஸ்ஸாஸ் அடிப்படையில் கூடும்னு சொல்லியிருக்கான். உதாரணத்திற்கு, ஒரு மனிதர் கொலை செய்வதற்கு பதிலாக அவரை கொலை செய்வது, 2வது திருமணமான விபச்சாரம் செய்தால் கொலை செய்வது, 3வது ஜமாத் என்னும் சமூக கட்டமைப்பை கைவிட்டு மார்க்கத்திலிருந்தே வெளியேறி விடுபவர். இவரை நாங்கள் ஒருத்தர் முர்த்ததாயிட்டாரு, அவரை கிசாசன் கொலை செய்யலாம். அதே மாதிரி திருமணம் செஞ்சுட்டு விபச்சாரம் செஞ்சார், கிசாசன் கொலை செய்யலாம். ஒருத்தரை கொலை செஞ்சுட்டாரு, அதனால கிசாசன் கொலை செய்யலாம். இது அல்லாத வேற யாரையுமே பழி வாங்கும் அடிப்படையில் வேற நோக்கத்திற்காக வேண்டி கொலை செய்வது, கொலை செய்ய முயற்சி செய்வது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் இவர்கள் நமக்கு அநியாயம் செஞ்சிருந்தாலும் அவர்களை எதிர்த்து புரட்சி செய்வது கூடாது. அவர் கூடும்னு நம்ம நினைக்க மாட்டோம். சரிங்களா? அவருக்கு எதிராக பிரார்த்தனை செய்யக்கூடாது, அவர்களை சபிக்கக்கூடாது. அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பதை விட்டும்
விலகக்கூடாது. அவர்கள் இறைவனுக்கு மாறும் செய்யும்படி கட்டளையிடாதவரை அவர்கள் கட்டுப்பட்டு நடப்பது அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிய வேண்டிய கடமையாக நாம் கருத வேண்டும். அவர்கள் சீர்திருந்தவும் குழப்பங்களை விட்டு பாதுகாப்பு பெறவும் நாம் துவா செய்ய வேண்டும். துவா செய்யணும். அவங்கள எதிர்த்து என்ன பண்ணக்கூடாது, கிளர்ச்சி செய்யக்கூடாது, புரட்சி செய்யக்கூடாது. இது இஸ்லாமிய மன்னராட்சி, இஸ்லாமிய கிலாஃபத்து நடக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய விஷயமாகும். நம்முடைய நாட்டில் போராட்டம் ஆகமாக்கப்பட்டு இது மக்களாட்சி நாடு. இங்கே நமக்கு சிஸ்டமே வேறு சிஸ்டம். இங்கே ஜனநாயக ஆட்சி நடக்குது. இங்கே நம்ம அரசாங்கத்தை எதிர்த்து குரல் கொடுப்பது நம்முடைய உரிமையாக ஆக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய நாடுகளில் அது மாதிரி போராட்டம் செய்யலாம். அதற்கு அரசாங்கம் சில விதிமுறைகளை விதித்திருக்கு. அந்த விதிமுறையில் பிற்பட்டு போராட்டம் செய்யலாம். அந்த அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விதிமுறைகளில் கட்டுப்பட்டு நம்ம போராட்டங்கள் செய்யலாம். இது கிளர்ச்சியாக ஆகாது. ஆனால் ஹிலாஃபத்து நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இஸ்லாமிய ஆட்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமயத்தில் நம்ம இப்படி கூட்டம் கூடுறது தடை செய்யப்பட்டிருக்கு. இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து மன்னர் தவறாக நடக்கிறாரு, மன்னர் செஞ்ச அந்த காரியம் தப்பு, மன்னர் செஞ்ச இந்த காரியம் தப்புன்னு சொல்லி கூட்டத்தை கூட்டுறது, இது மாதிரி செய்வது கிளர்ச்சியாக ஆகிவிடும். அது அஹ்லுஸ் சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கையின் அடிப்படையிலும் தவறான விஷயமாகும். அதே மாதிரி சுன்னா நபியுடைய வழியை, அதை சார்ந்த கூட்டத்தினுடைய வழியை நாம் முழுவதுமாக பின்பற்ற வேண்டும். தன்னித்து செயல்படுதல், முரண்படுதல், பிளவுபடுத்துதல் ஆகியவற்றை விலகி இருக்க வேண்டும். சுன்னா என்பதை கொண்டு கருத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். ஜமாத் என்பதன் பொருள் முஸ்லிம்களுடைய கூட்டம். இவர்களை குறித்து தான் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த காலத்தில் வாழ்ந்த 3 தலைமுறையினர் என்று சுபச்செய்தி சொல்லியுள்ளார்கள். சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள் இவர்களை குறித்து தான் ஜமாத் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் இவர்கள் தான் சிறந்த காலத்தில் வாழ்ந்த நன்மக்கள் ஆவார்கள். சரிங்களா? இந்த ஜமாத்தை கொண்டு கருத்து 3 கூட்டத்தார்கள். யாரு? 1 சஹாபாக்கள், இன்னொன்று தாபியின்கள், 3வது தபா தாபியின்கள். புகாரில் 3650வது ஹதீஸாக வந்திருக்கிறது. ஆக அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கை அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயங்களை விளங்கி கொள்வது கட்டாயமாகும். ஆட்சியாளர்கள் விஷயத்திலையும் சரி, அதிகாரிகள் விஷயத்திலையும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயங்களை கவனித்து நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக.